ஹலோ டியர்ஸ், வெல்கம். நாம இப்போ இந்த வீடியோ சீரிஸோட சாப்டர் 6ல் இருக்கோம். இதுக்கு முன்னால் இருக்கிற 5 சாப்டர்ஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை திலோ டேட்டா டைப்ஸ்னா என்ன, எதுக்கு ப்ரோக்ராமிங்கில் சின்டெக்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும், கம்ப்யூட்டர் எப்படி நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணுதுன்னு பார்த்தோம். லாஸ்ட்டு 5 சாப்டர்ஸ்லையும் நாம் பேசிக்காக தியரி லெவலில் தான் பார்த்துட்டு வரோம். இந்த சாப்டர்ல இருந்து ப்ரோக்ராமிங்கை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லா ப்ரோக்ராமிங்க்கும் பேஸாக காமனாக இருக்கிறது, தென் ட்ரெண்டிங்கில் மாசாக இருக்கிற ஏஐக்கெலாம் யூஸ் ஆகிற பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சு தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு க்ளோஸான விஷயங்களோட ரிலேட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆங்கிளில் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிற மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸோட கோடிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு நம்ம கோடிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு திலோ ரகு அண்ட் அலெக்ஸை பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரிலாக்ஸாக பல விஷயங்களை பேசிட்டு திலோ அவங்க 2 பேர்கிட்டையும் நாம் இங்கேருந்தே ப்ரோக்ராமிங்கோட பேசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோன்னு சொல்கிறா. இங்கேயா பேக்கரியில் வச்சு என்ன சொல்லித்தர போகிறாங்கன்னு 2 பேரும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்போ திலோ அந்த ஷாப்பில் இருந்து சாக்லேட்ஸ் அண்ட் சிப்ஸ்லாம் வாங்கிட்டு வரா. இப்போ ரகுவை பார்த்து உனக்கான டாஸ்க் என்னென்னா இதை சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் என்னன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிப்ஸ் பாக்கெட்டை கொடுக்குறா. அவன் அதில் இருக்கிற ஒரு சிப்ஸை சாப்பிட்டுட்டு ஸ்பைஸியாக இருக்குது பட் டேஸ்ட் இஸ் குட்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சாக்லேட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்வீட்டுன்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் 2 பேரும் இந்த சினாரியோவை இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சிப்ஸ்ன்னு சொன்னால் அது ஸ்பைசின்னு ரிட்டர்ன் பண்ணணும், அதே இது சாக்லேட்டுன்னு சொன்னால் ஸ்வீட்டுன்னு சொல்லணும். இதுதான் இப்போ நமக்கு கிடைச்ச ரெக்யர்மெண்ட். வாங்க நாம் போய் கிளாஸ் கன்டினியூ பண்ணலான்னு சொல்கிறா. நாம் சாப்பிட்டு பார்த்த மாதிரி கம்ப்யூட்டரால் டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதோட மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரிப்ளை பண்ணும். இங்கே இன்புட்டுங்கிற வேரியபிளில் நாம் சிப்ஸ் ஆர் சாக்லேட்டுன்னு சொல்ல போகிறோம். இந்த பிளேஸில் நாம் 2 விஷயத்த நோட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் டேட்டா டைப். வேரியபிள் டிக்ளரேஷனில் சொல்கிறது தான் இன்புட்டுங்கிற வேரியபிளில் சிப்ஸ் ஆர் சாக்லேட்டுன்னு டிஃபைன் பண்ணுறது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நாம் டேட்டா பர்த்லேருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணுற எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வீடியோ இந்த ஐஐகானில் இருக்குது, வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் வேரியபிள் டிக்ளரேஷனை கிச்சனில் இருக்கிற சால்ட் அண்ட் சுகர் பாக்ஸை எக்ஸாம்பிள்ஸாக வச்சு பார்த்துருப்போம். வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு அப்புறமா நாம் சொன்னது டேட்டா டைப். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நாம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரி தான். சாக்லேட் அண்ட் சிப்ஸ்லாம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கீழே வரும். இந்த 2 பாயிண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆன அப்புறம் நாம் இப்போ எடுத்துருக்கிற ரெக்யர்மெண்ட்கான லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சாய்ஸ் 2 தான். ஒன்று இன்புட்டில் சிப்ஸ்ன்னு இருக்கும், இல்லைனா சாக்லேட்டுன்னு இருக்கும். இப்போ பண்ண போகிற லாஜிக்கை நாம் ப்ரோக்ராமிங்கில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிற இஃப் கண்டிஷன் வச்சு பண்ண முடியும். அதை பற்றி இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்புட் ஈக்குவல் டு சிப்ஸ், இஃப் இன்புட் டபுள் ஈக்குவல் டு சிப்ஸ், பிரிண்ட் ஸ்பைசி. உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேசிக் ப்ரோக்ராமிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது இன்புட்டுங்கிற வேரியபிளில் சிப்ஸுங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ டிக்ளேர் ஆகியிருக்கு. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற இஃப் கண்டிஷன் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்கான சின்டெக்ஸ். இஃப் இன்புட் டபுள் ஈக்குவல் டு சிப்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் லைனில் நாம் சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிருந்தோம், இந்த லைனில் டபுள் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். இது 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிங்கிள் ஈக்குவல்னு மென்ஷன் பண்ணும்போது வேரியபிள் அசைன் ஆகும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, LHS ஈக்குவல் டு RHS. 2 சைடும் ஈக்குவல்னு மீன் பண்ணுறது. இதே இது டபுள் ஈக்குவல்ட்டுன்னு வரும்போது 2 சைடும் ஒரே வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி ஒரே வேல்யூஸ் மேட்ச் ஆனால் நமக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வரும், இல்லை மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இந்த லைனில் இன்புட்டில் சிப்ஸ் இருக்குது, நாம் செக் பண்ண போகிற கண்டிஷனும் சிப்ஸ்ன்னு சொல்லும்போது அவுட்புட் ட்ரூ. அப்படி ட்ரூனா நெக்ஸ்ட்டாக இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா ஆகாது. இதை தான் ப்ரோக்ராமிங்கில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் பாஸ் ஆனால் அந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிற கோடிங் லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், பாஸ் ஆகலைன்னா அந்த பிளாக் ஸ்கிப் ஆகிடும். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த இஃப் கண்டிஷன் தான் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ நம்மளோட செகண்ட் யூஸ் கேஸ் சாக்லேட்டுக்கு எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்புட் ஈக்குவல் டு சாக்லேட், இஃப் இன்புட் டபுள் ஈக்குவல் டு சாக்லேட், தென் பிரிண்ட் ஸ்வீட். இப்போ இன்புட்டில் சாக்லேட்டுன்னு சொல்கிறோம், அப்போ கண்டிஷன் மேட்ச் ஆகி ஸ்வீட்டுன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதுக்கான கோடிங்கை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் சிப்ஸுக்கானது. இந்த லைன் ஆஃப் கோடிங்கை ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் ஸ்பைசின்னு பிரிண்ட் ஆக போகுது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சிப்ஸுங்கிற வேரியபிளை சாக்லேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் எப்படி வருது பாருங்கள். அவுட்புட்டில் எதுவும் பிரிண்ட் ஆகல. ரீசன் என்னென்னா இஃப் கண்டிஷனுக்கான கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிற லைன்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிடும். இப்போ சாக்லேட்டுக்கான இஃப் கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சாக்லேட்டுன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, இன்புட்டில் நாம் சிப்ஸ் இல்லை சாக்லேட்டுன்னு எது டிக்ளேர் பண்ணாலும் கம்ப்யூட்டர் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்வீட் ஆர் ஸ்பைசின்னு சொல்லணும். அதுக்கான கோடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்புட்டுங்கிற வேரியபிளை காமனாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நாம் பார்த்த 2 இஃப் கண்டிஷனையும் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம்.
இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு ஸ்பைஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இதே டைமில் கோடிங்கில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம இன்புட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேல்யூவை சாக்லேட்டுன்னு மாற்றி ரன் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரோட இஃப் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகுது. அந்த பர்டிகுலர் கண்டிஷன் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கண்டிஷனோட அடுத்த லைனுக்கு பிஃபோராக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஃபார்மேட் தான் இண்டென்டேஷன்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் கரெக்டான ஃபார்மேட் அண்ட் சின்டாக்ஸ்லாம் ஞாபகம் வச்சு கம்ப்யூட்டருக்கு ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நாம் நெக்ஸ்ட் வர செஷனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரோக்ராமிங்கோட பேசிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு திலோ கன்வே பண்ணுறா. எஸ் கைஸ், இதுவரை பார்த்த விஷயங்கள் இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் நீங்கள் நியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாபிக்ஸ்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.